வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்களை பற்றியும் ஆப்களை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பணம் தேவைப்படும். லோன் ட்ரை பண்ணுவாங்க, கிடைக்காம போகும். அவங்க எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் ஒன் பை ஒன்னாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, கிடைக்காம போயிட்டே இருக்கும். விரக்தியில் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க லோன் ட்ரை பண்ணுவாங்க, ஈஸியாக கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, சிலருக்கு தேடி வந்து லோன் கொடுத்துட்டு போவாங்க. அப்போ வாங்கிக்கப்பா லோனுன்ட்டு. ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று பணக்காரங்க, வசதி படைச்சவங்க, அவங்களும் லோன் வாங்குறாங்க. ஆனால் வேற வகையில் வாங்கி அழகாக அதை முடிக்கிறாங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா சின்னதாக பிஸ்னஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்களும் லோன் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட நம்மளை போல தான், நடுத்தர மக்கள் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்கள தேடி தேடி வந்து லோன் கொடுத்துட்டு போவாங்க. அவங்க சில யுக்திகளை அதுக்கு கையாளுவாங்க. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே இப்போ நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைலேருந்து ஈஸியாக வெளியே வர முடியும். கூடவே ஒரு லோன் தரக்கூடிய ஆப்பை பற்றியும் பார்த்துடலாம். ஏன்னா சில பேருக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படும். அப்படி தேடும்போது நிறைய ஆப்பில் தேடி போகும்போது இவங்களாம் யார் என்னன்னு தெரியாமல் தப்பாக போய் மாட்டிக்கூடாதுல்ல. அதனால அவங்கள பற்றிய ஒரு ரிவ்யூஸும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி உங்களுக்கு பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக கிடைக்குது, மறக்காம லைக் பண்ணுங்க. லோன் வாங்கறதுல என்னங்க யுக்தி இருக்குது, இதில் என்னங்க பிளான் பண்ண வேண்டியதுக்கு கேட்டிங்கன்னா அங்கே தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். இந்த உலகத்தில் ரொம்ப நேர்மையாக இருக்கிறத காட்டிலும் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்தால் தான் சில விஷயங்களை செய்ய முடியும். நம்மகிட்ட நல்லா ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு அழகாக போய் லோனை வாங்க போனால் அவன் எக்கச்சக்கமான வட்டியை போட்டு நம்ம நெருக்கி எடுத்துருவான். சரி, இவன் தான் இப்படி பண்ணான்னு பார்த்து இன்னொருத்தண்ட போனால் அவன் என்ன பண்ணுவான், அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் போட்டு அந்த லோனை வச்சு நெருக்கி எடுத்துருவான். ஸோ இவங்களுக்குலாம் தேவையானது பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாஸ், நம்மளுடைய வட்டி பணம், இதுதான் உண்மை. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இவங்க என்ன விஷயங்களை செய்கிறாங்க, அவங்ககிட்ட இருந்து எப்படி நமக்கு தேவையான பணத்தை மட்டும் எப்படி நம்ம லோனாக வாங்குறதை பற்றி தான் நம்ம வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சிலர் அதுக்கான யுக்திகளை கையாளுறாங்க. அந்த என்ன யுக்தி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லோன் தரக்கூடிய பேங்க்கை பற்றியும் அவங்களோட ஆப்பை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்வின் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.5 ஸ்டார் ரேட்டிங்கில் நிறைய பேர் சொன்ன விஷயம், ஹைலி ரெக்கமெண்டட் ஆப்னு சொல்லியிருக்காங்க. ஆப் நீங்கள் பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா அவைல் பர்சனல் லோன், இன்ஸ்டன்ட் லோன், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு நிறைய இது விளம்பரம் காட்டுறாங்க. கெட் ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் வரும், நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது. ஸோ டேர்ம் கண்டிஷன் ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அலோஸ் கேட்குது, மொபைல் நம்பர் கேட்குது, ஓடிபி போட போகிறீங்க. ஓடிபி போட்டு முடிச்சு உள்ள போனீங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் கேட்குது. யுவர் நேம் கேட்குது, ஃபாதர் நேம் கேட்குது, இமெயில் ஐடி கேட்குது, டேட் ஆஃப் பர்த் கேட்குது, ஜெண்டர் மேலா ஃபீமேலாக கேட்குது. எல்லா ஆப்லையும் கேட்கக்கூடியதான் இவங்களும் கேட்குறாங்க. ஸோ மேரேஜ் ஸ்டேட்டஸ் கேட்குது, சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. ஸோ அதுக்கப்புறமா உங்கள் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க, ஒரு செல்ஃபி எடுக்க போகிறீங்க, பேன் கார்டு, ஆதார் கார்டை நீங்கள் டைப் பண்ணி போட போகிறீங்க. ஆதார் கார்டை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டை அதை வெரிஃபை பண்ணியும் கொடுத்துரும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு, கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ காட்டுறாங்க. இஎம்ஐ நீங்கள் சூஸ் பண்ணிட்டு செக் லோன் டீடைல்ஸ் போட்டிங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்குறாங்க, 2 விதமான ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்குறாங்க. ஸோ அவங்க அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ அல்லது நம்ம உறவினர்களுடைய ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, ஏன் அவங்களுக்கு லோன் கொடுக்குறதுக்காக. ஸோ நீங்கள் அதை கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு உங்கள் லோன் டீடைல்ஸ் காட்டுறாங்க. உங்களுக்கு ஓகே அப்படி தோணுச்சுன்னா, உதாரணத்துக்கு ஒரு 50,000 உங்களுக்கு ஓகே இருந்துச்சுன்னா கேஒய்சி டீட்டெயில்ஸோட முடிஞ்சிடும். இல்லை 1 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சேங்ஷன் ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா 5,000 50,000 வரைக்குமே லோன் அமௌண்ட் தராங்க. இந்த லோனை பொறுத்த வரைக்குமே இது ஒரு மினி லோன் சொல்ல முடியும். இதுவே வந்து ஜம்போ லோன் ஒன்று தராங்க, அது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தராங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய கிரெடிட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி அந்த லோன் வகைகள் மாறுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 லோன் வாங்குறீங்க வச்சிங்களேன், 90 நாள் அதுக்கு வந்து நீங்கள் இஎம்ஐ போடுறீங்கன்னா வட்டி 1%, அதாவது 0.1% பெர் டே எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா இந்த 3 மாதத்தில் கேட்டது 30,000, அந்த 3 மாதத்தில் 33,942 ரூபா நீங்கள் மொத்தமாக கட்டியிருப்பீங்க. இதில் ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒன்று போடுறாங்க, 2,127 ரூபா. இந்த ப்ராசஸிங் ஃபீஸை அந்த 30,000 பிடிச்சிக்கிட்டு மீதி அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. அப்போ எவ்வளோ கிடைக்கும், 27,000 சில்லரை தான் உங்கள் கையிலேயே கிடைக்கும். இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே இங்கே 62 நாள்லேருந்து 6 மாதம் என்ற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நாள் என்ற விஷயத்தை அவங்க குறிப்பிடும் போது இது ஒரு நாள் வட்டி போடக்கூடிய ஆப்பு. ஸோ 7 டேஸ் ஆப்பில் இது வந்துடும். ஸோ எக்கச்சக்கமான வட்டி போட வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்வின் ஆப்பை பற்றி ஷார்ட்டாக அப்படி சொல்லணும்னா, இந்த ஆப்பில் உங்களுக்கு பணம் தேவைப்படுச்சு 3 மாதம்ன்றது ஒரு லெவலில் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக போடுவாங்க. டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படிச்சு பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய நபர் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, லோனே கிடைக்காமல் கஷ்டப்படுறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா லோன் வாங்குறாரு, ஈஸியாக அடைக்கிறாரு, மறுபடியும் லோன் வாங்குறாரு, மறுபடியும் ஈஸியாக அடைக்கிறாரு, அப்படியே க்ரோத் ஆகிட்டே போய்ட்றாரு. இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லோன் வாங்க போகிறோன்னா உதாரணத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா நமக்கு தேவைப்படுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், நேராக நம்ம டீட்டெயில்ஸாக அதில் போய்ட்டு ஒரு பர்சனல் லோன் ட்ரை பண்ணுவோம். 5 லட்ச ரூபாய்க்கான ஆப்ஷன்ஸை பார்ப்போம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தவொடனே 5 லட்ச ரூபாய்க்கு பிளான் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லோனு எவ்வளோ கிடைக்குது, என்ன இஎம்ஐ,
எவ்வளோ மாதம் கட்டலாம், அதுக்கு என்ன வட்டின்னு பார்ப்பாங்க. குறைஞ்சபட்ச வட்டிக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. உடனே ஒரு பேங்க் போய் ட்ரை பண்ணி விட மாட்டாங்க. 4 பேங்க் ஏறி இறங்கி என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு மேக்ஸிமம் 12 மந்த்ஸுக்கு தான் இவங்க பிளானே பண்ணுவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் அல்லது 24 மந்த்ஸ். ஏன் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்ட் பேமெண்ட் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஒரு லோன் நீங்கள் வாங்குறீங்க வச்சுங்களேன், அந்த லோனை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதா இருந்தாலும் சரி, மொத்தமாக அடைக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு டேர்ம் கழிச்சு வச்சுருப்பாங்க. ஒரு 12 மாதம் கழிச்சு அதை செய்ய முடியும், அல்லது 24 மாதம் கழிச்சு அதை செய்ய முடியும். இவங்க மேக்ஸிமம் 24 மாதம் தான் பிளானே பண்ணுவாங்க. அப்படி பிளான் பண்ணும்போது இவங்க கேட்கக்கூடிய பணம் 5 லட்ச ரூபாய்க்கு அப்ளை பண்ண மாட்டாங்க, 2 லட்ச ரூபாய்க்கு தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி ஒரு வருஷம் அல்லது 2 வருஷம் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பார்க்கும்போது எல்லாருக்கும் என்னப்பா 5 லட்சம் தேவைப்படுது, 2 லட்சத்துக்கு அப்ளை பண்ண யோசிப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் இஎம்ஐ கரெக்டாக போட்டு அதை பிளான் பண்ணி கட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த சேம் டைம் ஒரு 6 மாதம் 8 மாதம் கழிச்சு இன்னொரு லோனை ட்ரை பண்ணுவாங்க. அங்கே 3 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்க. இது போல் 2 லோன் வாங்கும்போது என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் பெரிய லெவலில் இறங்காது. அதே நேரத்தில் ஈஸியாக அடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். நம்ம கேட்போம், இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் இது கொண்டு போவோம் அது கொண்டு போகுமே யோசிப்பீங்க. ஆனால் இவங்களுடைய பிளான் அது கிடையாது. இந்த லோனை ப்ராப்பராக ஒரு வருஷத்தை அடைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு லோனை நம்ம அடைச்சி முடிச்ச பிறகு அடுத்த மாதமே பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருந்ததோ அதை விட அதிகமாகவே வரும். அதுதான் அவங்களுடைய கான்செப்ட். கிரெடிட் ஸ்கோரை எப்பவுமே இறக்காமல் இருக்குது தான். 750 இருந்தது, அந்த லோனை வாங்கிட்ட பிறகு 720 இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த 12 மாதத்தில் அவங்க அடைக்கும் போது அதே 750 நிற்கும். அவங்களுக்கு ஆல்ரெடி லோன் இருந்தாலும் இது நடக்கும். ஸோ இந்த பிளான் பண்ணி தான் அவங்க செய்வாங்க. இதில் என்னங்க யுத்தின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 750 இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 3 லட்ச ரூபா லோன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஒரு வருஷம் கட்டிச்சு அது டாப் அப் லோனாக வாங்கிடுவாங்க. டாப் அப் லோனாக வாங்கும்போது என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி அவங்களுக்கு டாப் அப் லோனும் கிடைக்கும். ஸோ லோனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி வாங்குவாங்க. இவ்வளோ பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த லோனை வாங்கி என்ன பண்ணுவாங்க, அதுதான் அவங்க முதலீடு பண்ணுவாங்க. அதுதான் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 லோனை வாங்குவாங்க, ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, ப்ராப்பராக ஒன்று கட்டுவாங்க, இன்னொன்று நார்மலாக கட்டிட்டு வருவாங்க. 1 வருஷத்துக்கு 1, 2 வருஷத்துக்கு 1, 3 வருஷத்துக்கு பிளான் பண்ணி கட்டிட்டு ஒன்று க்ளோஸ் ஆகும்போது கிரெடிட் ஸ்கோர் ஹை ஆகிடும். ஸோ இதை டாப் அப் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பணம் கிடச்சிரும், எக்ஸ்ட்ராவே பணம் கிடைக்கும். அதை வச்சு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் பிஸ்னஸ் லெவலில் இருக்கிறவங்க செய்யக்கூடிய விஷயம். இது நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படி கேட்டிங்கன்னா, மணி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய திராணி அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம ட்ரை பண்ண முடியும். இதை தீக்க அங்கே போடுறது அதை தீக்க இங்கே போடுறது அந்த லெவலில் தான் முடியும். இதை அடைக்க இன்னொரு லோனு போகாமல் ப்ராப்பராக கட்டுற ஐடியா இருந்தால் பண்ணணும். இன்னொன்று பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ வச்சுருக்கீங்க, ஒரு கார் ஓட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இது போல் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 12 மாதம் அல்லது 24 மாதம் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லோனு ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே கிரெடிட் ஸ்கோர்ன்றது ஒரு மிஷின். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லோன் வாங்குறீங்க, எவ்வளோ சீக்கிரமாக கட்டுறீங்கன்றது அதை எடுத்துக்குமே தவிர இவருடைய வருமானம் எவ்வளோ வருது, அவர் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் கேட்காது. ஸோ கரெக்டாக வாங்குறாரு, கட்டுறாரு, இதுதான் அவர் எடுத்துக்கும். ஸோ இந்த லெவலில் இருக்கிறவங்க இந்த விஷயத்தான் செய்கிறாங்க. இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லோனு இந்த பர்சனல் லோன் அவங்க வாங்க மாட்டாங்க, இன்ஸ்டன்ட் லோனும் வாங்க மாட்டாங்க. ஹோம் லோனில் தான் அவங்க பிளான் இருக்கும். ஏன்னா ஹோம் லோனை பொறுத்த வரைக்குமே 2 விஷயம் இருக்குது. ஹோம் லோனில் நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹோம் லோனில் வட்டி கம்மியாக கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான பணத்தை காட்டிலும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கும் போது அது பிஸ்னஸில் யூஸ் பண்ணிப்பாங்க. அது என்ன பணம் ஏது பணம் யாரும் கேட்கவும் முடியாது. இன்னும் உங்களுக்கு பணம் தேவைப்படுச்சுன்னா வாங்கின லோனு வீடு கட்டிட்ட பிறகு அது ரெனோவேஷன் பண்ணிட்டு இன்னொரு லோனை வாங்கிக்கொள்ள முடியும். ஸோ பிஸ்னஸ் பீப்புள் பெரிய லெவலில் இருக்கிறவங்க இந்த விஷயம் செய்வாங்க. அவங்க ஸோ டிரான்சாக்ஷன் இருக்கிறதுக்காக தான் எல்லாரும் இதை பிளான் பண்ணுறாங்க. ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுச்சு, ஆல்ரெடி லோன்லாம் இருக்குன்னா நீங்கள் எப்போவுமே யோசிக்க வேண்டிய விஷயம், ஒரு லோனை ப்ராப்பராக வாங்கிட்டீங்க இல்லையா, ப்ராப்பராக கட்டி முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து கட்டி முடிச்சிடுங்க. முடித்து அடுத்த மாதமே உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இன்க்ரீஸ் ஆன பிறகு இன்னொரு லோன் வாங்கலாம், அல்லது இருக்கிற லோனை நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். அப்படி டாப் அப் பண்ணும்போது நீங்கள் கேட்ட பணத்தை காட்டில் அதிகமான உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். அதுக்கான பதில்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பிரோஜனமாக மற்றொரு பார்க்கலாம்.